தமிழ் சினிமாவில் பல சர்ச்சைகளுக்கு பெயர் போன வனிதா விஜயகுமார் இயக்குநராக அறிமுகமாகியிருக்கும் படம்தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த திரைப்படம் ஜூலை 11ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. வனிதா விஜயகுமார் கதை, திரைக்கதை எழுதி இந்த படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்தை அவரது மகள் ஜோவிகா விஜயகுமார் தயாரித்துள்ளார். மம்முட்டி நடித்த அழகன் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த ராபர்ட் அதன்பின் ஒரு சில படத்தில் நடித்து வந்தார். டான்சர் படத்தில் ஊனமுற்றவராக நடித்து பெயரெடுத்த ராபர்ட் பிரபுதேவாவின் டான்ஸ் குரூப்பில் சேர்ந்து பணியாற்றி வந்த நிலையில் போடா போடி படத்தில் நடன இயக்குநராக பணியாற்றினார். அதன்பின் ஒரு சில படத்தில் பணியாற்றிய இவர் விஜய் டிவியில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலமானார். ஒரு கட்டத்திற்கு மேல் பிரபுதேவா மாஸ்டரிடமிருந்து விலகி வந்த ராபர்ட் மாஸ்டர் தனியாக படங்களுக்கு நடனம் அமைக்க தொடங்கினார். சிம்புவின் போடா போடி படத்திற்கு அவர் நடனம் அமைத்தது பாராட்டுக்களை அவருக்கு ஈட்டிக் கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு விருதுகளையும் பெற்றுக் கொடுத்தது. நடிகை வனிதாவுடன் சில ஆண்டுகள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ராபர்ட் மாஸ்டர் அவரின் உதவியால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரபலமானார். இப்போது அவரிடம் ஒரு நேர்காணலில் அவர் வனிதாவுடன் படத்தில் நடித்த அனுபவத்தை கேட்டபோது அவர் கூறுகையில், நான் ஜோவிகாவுக்காக தான் இந்த படத்தை செய்து கொடுத்தேன், வனிதாவிற்காக நான் செய்யவில்லை. ஆனால் அது அப்படியே எனக்கே கெட்டதாக மாறிவிட்டது. என்னை முதலில் இயக்குநராகத்தான் புக் செய்தார்கள். ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது வனிதா தான் எல்லாமே என்று. என்னுடைய பாஸ்போர்ட் கூட தயாரிப்பாளரிடம்தான் இருந்தது. வனிதாவை பற்றி அனைவருக்கும் தெரியும். அவரை யாராலும் மாற்ற முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் நானே மாறிக்கொண்டு அந்த படத்தை ஜோவிகாவிற்காக செய்து கொடுத்தேன் என்று கூறியுள்ளார். இந்த திரைப்படம் நிறைய சர்ச்சையான விமர்சனங்களை சந்தித்தது. அதற்கிடையில் ராபர்ட் மாஸ்டர் இப்படி ஓப்பனாக பேசியிருப்பது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியாக இருக்கிறது.